நிகழ்தகவு. தனது தந்தையின் இரண்டாவது மனைவியுடன் இளைஞருக்கு தகாத உறவு. முதல் மனைவியின் மகன் கண்டித்தும் காதில் வாங்காமல் இளைஞருடன் தகாத உறவில் இருந்த சித்தி ஆத்திரத்தில் இளைஞரை தனது நண்பர்களுடன் சேர்ந்து அரிவாளால் வெட்டி கொன்ற முதல் மனைவியின் மகன். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய முதல் மனைவியின் மகனும் அவரது நண்பர்களும் சிக்கினார்களா? நடந்தது என்ன? நைட்டு 10 மணிக்கு வீடு புகுந்து ஒருத்தரை வெட்டி கொன்னு போட்டுட்டு 4 பேரு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க. பக்கத்துல உள்ள காட்டு பகுதியில பதுங்கியிருந்த 4 பேரையும் சம்பவம் நடந்த 2 மணி நேரத்திலேயே சுத்தி வளைச்சு கைது பண்ணிட்டாங்க போலீசார். அடுத்து அந்த 4 பேர்கிட்டையும் விசாரணை நடத்தினப்பதான் கொலை செய்யப்பட்டது யாரு, கொலையாளிகள் 4 பேரும் யாரு, ஏன் அவங்க கொலை பண்ணாங்கன்னு எல்லா விவரமும் தெரிய வந்துச்சு. திண்டுக்கல் ராமையன்பட்டி கணேசபுரத்தைச் சேர்ந்தவர் பன்றிக்குமார். இவரு தன்னோட முதல் மனைவியை பிரிஞ்சு 2ஆவதா சவரியம்மாளை கல்யாணம் பண்ணி இருக்காங்க. கடந்த சில வருஷத்துக்கு முன்னால உடல்நிலை சரியில்லாம பன்றிக்குமார் உயிரிழந்துட்டாரு. இதுக்கு மத்தியில மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த 27 வயசான இளைஞர் ராஜா என்பவர் கூட சவரியம்மாளுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவுக்கு வழி வகுத்திருக்கு. தினமும் சவரியம்மாள் வீட்டுக்கு வந்து போயிருக்காரு ராஜா. அதை பார்த்த ஊர் மக்கள் வயசு வித்தியாசம் கூட இல்லாம இப்படி ஒரு இளைஞர் கூட சவரியம்மாள் பழகிறாளேன்னு முணுமுணுத்திருக்காங்க. அந்த முணுமுணுப்பு பன்றிக்குமாரோட முதல் மனைவியோட 19 வயசு மகனான உதயா காதுக்கு போயிருக்கு. சவரியம்மாள் வயிற்றுல பிறக்கலனாலும் அப்பாவோட 2ஆவது மனைவிய ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுறாங்களேன்னு ஆத்திரப்பட்ட உதயா ராஜாவை கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி சவரியம்மாளையும் கண்டிச்சிருக்காரு. ஆனா நாங்க என்ன பண்ணுனா உனக்கென்ன, உன் வேலைய பாருன்னு 2 பேருமே உதயாவை திட்டி இருக்காங்க. அதனால உதயாவோட கோபம் இன்னும் அதிகமாயி இருக்கு. எங்க அப்பா பேரை 2 பேரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறதா தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லி புலம்பின உதயா ராஜாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லி இருக்காரு. உதயா சொன்னதும் அவரோட நண்பர்களான பாண்டியராஜன், விமல், ஹரிஷ், ராகவேந்திரன் 4 பேருமே ஓகே சொல்லி இருக்காங்க. ராஜா எப்ப கையில சிக்குவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க உதயாவும் அவரோட நண்பர்களும். அப்பதான் சம்பவத்தன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு சவரியம்மாள் வீட்டுக்கு வந்திருக்காரு ராஜா. பின்னாலேயே போன உதயாவும் நண்பர்களும் சவரியம்மாளோட வீடு புகுந்து ராஜாவை அரிவாளால வெட்டி கொன்னு போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. பொதுமக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீசார் ராஜாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சுட்டு தப்பி ஓடின 4 பேரையும் பிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. ஒரு காட்டு பகுதியில பதுங்கி இருந்த 4 பேரையும் சம்பவம் நடந்த 2 மணி நேரத்துல கைது பண்ணிட்டாங்க போலீசார். நிகழ்தகவு.